குட் மார்னிங் டு ஆல். நான் அன்னை இன்ஸ்டியூட் காலேஜில் லேப் டெக் படிக்கிறேன். நான் சேரும்போது எனக்கு குளுக்கோமீட்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் பாட்டி டயாபெட்டிஸ் பேஷண்ட் தான். அவங்களுக்கு வந்து மந்த்லி நான் செக் பண்ணுறேன். இவங்க கொடுத்த குளுக்கோமீட்டரில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப. சுகருக்கு பாட்டி வந்து டேப்லெட் போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு சுகர் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸ்ப்ரிட்டு, காட்டனு, லான்செட், குளுக்கோமீட்டர் இது 4 மட்டும் போதும். நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபாஸ்டிங்கும் செக் பண்ண போகிறோம். போஸ்ட் ப்ராடியலும் செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நார்மல் வேல்யூ பார்க்கலாம். ஃபாஸ்டிங்க்கு வந்து 70 to 110 mg/100 ml. போஸ்ட் ப்ராடியல் பிபிக்கு வந்து 95 to 165 mg/100 ml. ரேண்டமாக செக் பண்ணோன்னா 80 to 120 mg/100 ml. இதில் நம்ம பாட்டிக்கு சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபாஸ்டிங் வந்து 153 mg/dL இருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பிபி வந்து 158 mg/dL இருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. சாப்பிட்டதுக்கப்புறம் நார்மலாக இருக்குது. டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு டேப்லெட் போடுங்க. சுகர்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க. ஸ்வீட்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. எக்ஸசைஸ்லாம் ரெகுலராகவே பண்ணுங்கள். எங்கள் காலேஜில் லேபில் எப்படி ரிப்போர்ட் தருவாங்களோ அதே மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் அன்னை இன்ஸ்டியூட். நாங்கள் இப்போ வந்து ஒரு லேபுக்கு போனால் எப்படி ரிப்போர்ட் தருவோமோ அதே மாதிரி ரிப்போர்ட் எழுதியிருக்கேன். நாங்கள் ட்ரைனிங் போகும்போதோ இல்லை ஒர்க் பண்ணும்போதோ நம்ம தப்பாக பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இப்போத்துலேருந்தே எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ அன்னை இன்ஸ்டியூட். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் அன்னை இன்ஸ்டியூட்.